உண்மையிலேயே சபை இவ்வளவு நிறைஞ்சிருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டோட்டல் எல்லாத்துக்கும், பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப காலதாமதமாக வந்தேன். காலதாமதத்துக்கு காரணம் நான் இல்லை, கவர்னர் தான் காரணம். ஏன் கவர்னர் சொல்கிறேன்னா, இப்போ எல்லாத்துக்கும் மாட்டிக்கிட்டது கவர்னர் தான். ஓரலுக்கு ஒரு பக்கம் இடி, மற்ற ஆளுக்கு 2 பக்கம் இடின்னா கவர்னருக்கு 3 பக்கம் இடி. இந்த கட்சி, எதிர்கட்சி, அது போக வந்து சென்ட்ரலு, எல்லா பக்கமும் வந்து அவர் பாவம் அடி மேல் அடி வாங்கிட்டு இன்னும் அவருக்கு தீரல தலைவலி. மறுபடியும் நாளை காலையில் என்னவோ நாளான்னைக்கு என்னவோ அப்படிங்கிற லெவலில் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காயினேஜ் மாதிரி ஒரு வேர்டு வச்சுருப்பாங்க. எங்கள் டைரக்டர் வச்சுருப்பார், என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு கரகரன்னு ஆரம்பிப்பார். உடனே கிளாப்ஸ் அடிப்பாங்க. அந்த மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நம்ம பவர் ஸ்டாரும் இங்கே ஏதோ ஒன்று ஆரம்பித்தார். அவர் டபுள் இது சொன்னார். என்ன சொன்னீங்க? ஓ, 2 சேர்த்துட்டார். ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை, எதுக்கு வம்பு, இவங்களும் இருக்கட்டும் அவங்களும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி 2ஐயும் சேர்த்துக்கிட்டார். அவர் பரவாயில்ல, இருக்கிறதுல அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், என்னோடய சிஎம் ஆசை தீர்ந்துடுச்சு, இனிமேல் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த படத்தில் மினிஸ்டர்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு சிஎம்னு எனக்கு தெரியாது. நானும் கூட நடித்தேன். அந்த படம் சேலத்தில் ஷூட்டிங் எடுத்தாங்க. இப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் தான் ஓ சிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. ஸோ அவர் இவ்வளோ ஹியூமராக பேசுவார், நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நல்லா ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ தான் இந்த முதல்ல எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தார். இப்போ தான் ப்ரெசன்ட் ட்ரெண்டுக்கு வந்திருக்கார் அவர். என்னென்னா, எது கொடுப்பீங்க, காசு என்ன முதல்ல அதை கொடுப்பீங்க, அதை சொல்லுங்கள், என்ன அதில் கரெக்ட் ஆகிட்டார் அவர். முன்னால் எல்லாம் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ வாங்க முடியும்னு. இப்போ அவர் உஷாராயிட்டார், நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத. ஏன்னா எங்களோட டிஸ்கஷனில் ஒருத்தர் இருப்பார், பழைய ஆள் ஒருத்தர், கலைஞான சார், கனக சண்முகம், இவங்களோட இன்னொருத்தர் இருப்பார், கிருபாசங்கர் இல்லைங்க, இன்னொருத்தர் பனசை மணியன். அவர் வந்து டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டோம்னு சொன்னோன்னா, அவர் வந்தோடனேயுமே கதையை சொன்னோடனே எனக்கு இந்த கதையில் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாரு, எனக்கு ஒரு 3 சந்தேகம், அது கரெக்ட் பண்ணிட்டா உடனடியாக ஆரம்பிச்சிடலாம், ஷூட்டிங் கூட ரெடி ஆகிடலாம் அப்படிம்பாரு. என்ன கதையில் என்ன 3 சந்தேகங்கன்னா, எனக்கு இந்த படத்துக்கு எவ்வளவு சம்பளம் டிஸ்கஷனுக்கு, அது முதல். அப்புறம் இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க, அது 2வது. அப்புறம் மிச்சம் எப்போ கொடுப்பீங்க, இந்த 3ம் எனக்கு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிம்பார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர், ஒரு பணத்தை பற்றி பேசணுன்னு உடனே டக்குன்னு பனசிமணின்னு வந்து எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ இந்த படத்தில் சிரிக்க விடலாமா டோட்டல் யூனிட்டுக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக சொல்லிடுறேன். ஏன்னா எல்லோரும் பேசும்போது வந்து ஓரளவுக்கு படத்தை பற்றி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. அதில் ஜெயக்குமார் அவர்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு புது ஆளுக்கு வந்து, ஒரு புது பையனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. யாரும் அழகாக சொன்னாங்க, அவரே மியூசிக் டைரக்டர் தான் சொன்னார். அவரே வந்து பாட்டு எழுதியிருக்காரு, அவரே மியூசிக் பண்ணியிருக்காரு. முடிஞ்சால் டைரக்ஷனும் அவரே பண்ணணும்னு நினச்சிருந்தா பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அது எதுக்கு ரொம்ப ஓவராக விஷப்பறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காவியன் அவர்களை வந்து போட்டிருக்காங்க. காவியன் எனக்கு நேரடி உதவியாளர் இல்லை, ஆனால் வந்து என்னுடைய உதவியாளருக்கு உதவியாளர். இங்கே அப்படி தான். என்ன நிறைய பேர் பார்த்திங்கன்னா, எங்கள் டைரக்டர்லேருந்து ஆரம்பித்தோம்னா எனக்கு அவருக்கு அவருக்கு இவருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி பூரா வந்து ஜூனியர், சப் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கு. ஸோ காவியன் அவர்கள் வந்து காளிகிட்ட ஒர்க் பண்ணதுனால கண்டிப்பாக ஹியூமர் சென்ஸ் இருக்கும். அப்படி ஏன்னா காளி வந்து ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு இருக்கான்னா கண்டிப்பாக அவனுக்கு, காளிக்கு வந்து எப்பவுமே ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் வந்து கண்டிப்பாக காவியன் வந்து ஹியூமர் சென்ஸ் இருந்தால் தான் கூட சிங்க் ஆகி போக முடியும், அந்த அளவுக்கு. அதே மாதிரி சினிமாவில் வந்து எப்பவுமே யாருக்கு என்ன தெரியும் என்னங்கிறது
நம்ம அவ்வளோ சீக்கிரமாக வந்து எடை போட்டுற முடியாது. ஏன்னா திடீர்னு பார்க்கும்போது ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். சினிமாவில் மட்டுமல்ல, ரியல் லைஃப்பில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, நான் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல பாடம் வந்து என்னென்னா, நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான். கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருந்தே தீரும் அப்படின்னு. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் தான் வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும். யாரையும் சாதாரணமாக இடம் போட்டக்கூடாது. எங்கள் கூட அதை இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், பனசிமணி தூயவன் சார் எல்லாம் தான் நான் சினிமாவுக்கு வரும்போது ஆரம்ப காலத்தில் எனக்கு உதவியாக இருந்தாங்க. அவர் கூட அழகுராஜன் ஒரு கேரக்டர் இருந்தாப்புல. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தது அந்த மெயின் அழகுராஜன். நான் இங்கே வந்துட்டு ட்ரை பண்ணி அப்புறம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் வயிறு ப்ராப்ளம், அது இது, சாப்பாடு சரியில்லை, அதனால் வந்து மறுபடியும் உடம்புக்கு போய் சரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுவேன். அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு எப்பவுமே எங்கிட்ட அப்பப்போ லெட்டர் எழுதி இது பண்ணிட்டு இருப்பாப்புல. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து இங்கே ஏதோ கதை கேட்குறாங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னு சொன்னோம்னா, உடனே நேராக சென்னை கோயம்புத்தூருக்கே புறப்பட்டு வந்து, ராஜா இங்கே கதை கேட்குறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்து அந்த கம்பெனியில் கதையெல்லாம் சொல்ல வைப்பேன். அவர் ரொம்ப ஹியூமரான ஒரு கேரக்டர். என்னென்னா, அவருக்கு தான் தப்பு பண்ணுறதுன்னு தெரியாது, ஆனால் தப்பு பண்ணுறது எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. ரொம்ப காமெடி அவர்கிட்ட. அதுதான் 2 பேர் இங்கே அப்போ இந்த ராஜேந்திரா தேட்டர் இங்கே எல்லாம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அப்போ இங்கே இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு டென்ட்டு இருந்தது. அந்த டென்ட்டில் வந்து 2 படம் போடுவாங்க நைட்டு செகண்ட் ஷோக்கு, ஒரு தமிழ் படம் ஒரு இங்கிலீஷ் படம். ஸோ தேனாம்பேட்டை அந்த கடைசியிலேருந்து 92 அங்கேருந்து இங்கே வந்து அந்த சினிமா 2 சினிமாங்கிறதுனால ஒரே டிக்கெட்டுக்கு 2 சினிமான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு போவோம். அப்போ இந்த பிரிட்ஜ் ஏற நேரத்தில் வரும்போது அழகுராஜ் நான் பேசிகிட்டே வந்துட்டு இருப்பேன். திடீர்னு சவுண்டு வராது, திரும்பி பார்த்தா கையை கட்டிட்டு தூங்கிட்டே வந்துட்டு இருப்பாப்புல. அப்புறம் எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது. நான் இவ்வளோ கூட சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இருக்கேன், தூங்கிட்டு வந்துட்டுருக்கானே. அப்புறம் விட்டுருவேன். அங்கே போய் அந்த பிளாட்ஃபார்ம் இப்படி திரும்புகிற இடத்துல விட்டுருவேன். போய் டம்முன்னு ஒரு முட்டி அதுக்கப்புறம் இப்படி ஏன்ட்ராஜா அப்படிம்பார், சொல்லலையே அப்படிம்பார். பின்ன நீ தூங்கிட்டு வந்தால் எப்படியா சொல்கிறது அப்படிம்பேன். ரொம்ப அதே மாதிரி எங்கேயோ போய் சுற்றிட்டு வந்துட்டு வருவான் நைட்டில். அப்புறம் நான் வந்து கொலைப்பட்டினியில் கிடப்பேன். டீ இல்லை, காஃபி இல்லை, ஒன்றும் இல்லை. ராஜு ஏதாவது இருக்குது அழகு அப்படின்னா, இல்லை ராஜா இல்லையா, அதாவது எங்கேயும் கிடைக்கலையா, ஒரு டீ சாப்பிடலையா, மத்தியானத்துலேருந்து அப்படியே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படிமா. சரி விடுன்னு படுத்துருவோம். காலையில் நான் எந்திரிச்சிட்டு அப்புறம் அவன் எந்திரிப்பான் பாருங்க, ஜங்குன்னு அந்த வேஷ்டி அவுந்து சில்லறையாக கொட்டும் கீழே. அப்புறம் நான் அப்படியே பார்ப்பேன், அவன் அப்படியே தலையை குனிவான். அதை நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் இது எங்கே ஒழிச்சு ஒரு இடத்துல வைப்போம் அப்படின்னு கூட தெரியாது அவனுக்கு. அப்படியே கட்டிக்கிட்டு அப்படியே படுத்து காலில் எழுந்திரிச்சுன்னு வேஷ்டியை வந்து அதெல்லாம் போய் எங்கிட்ட வாங்கி கட்டுவாப்புல. அந்த மாதிரி அந்த கேரக்டர் நினச்சாலே எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். அவருக்கு என்னை விட அழகுராஜனுக்கும் தூயவனுக்கும் தான் ரொம்ப சிங்க்கு நல்லா இருக்கும். ஏன்னா தூயவன் வந்து ரைட்டரு. அவர் வந்து எப்பவுமே வந்தார்னு சொன்னோம்னா 92 என் ரூமில் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போவார். வீட்டில் சாப்பிட மாட்டார். ஸோ வந்து ரூமில் உட்காந்து சாப்பிடுவார். நான் எல்லாம் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். நான் அவர்கிட்ட சான்ஸு எங்கே ஒரு இடத்துல சேர்த்து விடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பேன். அப்போ இந்த அழகுராஜன் வந்து வந்துன்னே போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டு எங்கிட்ட பேசிட்டு உட்காந்துருப்பார். அப்போ தான் அந்த கேப்பில் சினிமாவுக்கு வந்திருக்கேன்னு சொன்னோடனே என்ன தெரியும் தெரியும்னு பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் பேசிகிட்டே இருப்போம். அப்புறம் திடீர்னு மணியை பார்ப்பார். ஒரு மாதிரி அன்னீசி ஆகிரும். உங்களுக்கு தெரியும், இந்த சாப்பிட்ற ஹேபிட் உள்ளவங்களுக்கு அந்த டைம் ஆகிடுச்சு, லேட் ஆகுதுன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அவர் அப்படியே டென்ஷன் எங்கிட்ட 2 வாரத்தை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே வாசலை பார்க்குறாரு. அப்புறம் எங்கே போனேன் என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாகி போகும். நானும் சமாதானப்படுத்திக்கிட்டே உட்காந்துருப்பேன். அப்புறம் டம்ளர் எடுத்து பக்கத்தில் வைப்பேன். அதுக்கப்புறம் சட்னி எடுத்து வைப்பேன். இதெல்லாம் வச்சு அவர் கொஞ்சம் சமாதானம் எல்லாம் ரெடி. அவனை காணமேன்னா அதுக்கப்புறம் அவன் மெல்ல வருவான். ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து நீ என்னையா இவ்வளோ நேரம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவண்ணே இல்லைண்ணே அப்படின்னு. சரி அப்படின்னா இல்லைண்ணே அது அங்கே போயிருந்தேன்ல போன இடத்துல சரி அப்படின்னு. அப்புறம் போன இடத்துல வந்து அது கிடைக்கிறது அங்கே அந்த இடத்துல இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துல இல்லைன்னே அப்புறம் நான் தூரமாக அப்புறம் போனேன். சரி அப்படின்னா அப்புறம் தூரமாக போய் அப்புறம் ஒரு இடத்துல கிடைச்சதுண்ணே. சரிடா எடு அப்படின்னா அப்புறம் அங்கே போய் எடுத்துட்டு சைக்கிளில் வந்துட்டு இருந்தேண்ணே. அப்புறம் வரும்போது சைக்கிளில் திடீர்னு வந்துண்ணே உளுந்து பாட்டில் உடைஞ்சி போச்சு. இப்போ என்னடா கையை எதுக்கடா உள்ளே இருந்தான்னா ஒரு பீஸ் எடுத்து காமிப்பான். இல்லை அது உளுந்துடுச்சு, அது நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதுக்காக தான் நான் அதை
இதுக்கு இவ்வளோ பில்டப் வந்ததுலேருந்தே பட்டனை கழட்டி அதை பண்ணி இதை பண்ணி இவர் டென்ஷன் அதிகமாகி, ராஜா இவனை விடவே மாட்டேன் ராசல், இவனை அடித்தே கொண்டுருவேன், இவன் கண்டிப்பாக இவன் ஏதோ ஒரு பண்ணியிருப்பான், அந்த காசு எடுத்து வச்சுருப்பான், ஒழிச்சு வச்சுருப்பான், ஏய் நடுறா போகலாம் அப்படின்ட்டு என்னையும் கூப்பிட்டுக்குவார். எந்த இடத்துல போட்டேன் இல்லைண்ணே அது இருட்டுக்குள்ள இடம் கரெக்டாக தெரியல அப்படின்பா. அப்புறம் அவர் எப்படி வேறு வழி இல்லை, இவன் காசு எடுத்து வச்சுட்டான், இப்போ வேறு வழி இல்லாதனால மறுபடியும் ஒரு 100 ரூபா எடுத்து கொடுத்து 50 100 ரூபா கொடுத்து வேற ஒன்று வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவார் தெரியும். அதனால் அதை பாதுகாப்பு என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது அப்படின்ட்டார். அப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவிச்சிட்டார் அப்படிம்பேன். அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கார்ட்ஸ் ஆடுற பழக்கம் உண்டு. அது ஒரு கம்பெனியில் போய் மத்தியானம் சாயங்காலம் டிஸ்கஷன் இல்லைன்னா உட்காந்து ஆடிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு சரியாக ஆட வராது. அதனால் அவர் ஆட ஆட அவருக்கு எப்போவுமே சந்தேகம் வந்துடும், இவன் தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். இப்போ இவனை வேண்டாம் மூஞ்சிலே முழிக்கூடாது, எனக்கு என் பக்கம் வந்தீனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் இவர் அந்த கம்பெனியில் தான் போய் ஆட போவார், இவனும் போவான். அப்படியே ஒரு முறைச்சிட்டு உள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபமாக ஒரு லுக் கொடுப்பாரு. அவன் பேசாமல் கதவு கட்டி அப்படி நின்றுவான். அப்புறம் உள்ள ஹாலில் உட்காந்துட்டு உடனே எல்லாம் ஆட ஆரம்பிப்பாங்க. இவர் அப்படியே கார்ட்ஸ் எடுப்பார். அவன் அங்கிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். இவருக்கு சரியாக வராது. அப்புறம் தப்பாக ஒன்று எடுப்பார், அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்பான். அப்புறம் உடனே பக்கத்தில் அப்படின்னு ஒன்று அப்புறம் பக்கத்தில் எடுத்து போடுவான். அப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பார். அடுத்து பார்த்தா கதவுக்கிட்ட இருந்து கொஞ்சம் உள்ளே வந்துடுவான். அப்புறம் வந்து அவர் மறுபடியும் வெளியே ஒருத்தன் போடுவான், அதை எடுப்போம் அப்படின்னு ஒன்று உடனே அதை விட்டுருவார். அப்புறம் உள்ள அப்படின்னு ஒன்று அப்புறம் அதை போயிடுவான். அப்புறம் அப்படியே பார்த்தா அடுத்து கட் பண்ண பின்னால் உட்காந்துருப்பான். மறுபடியும் உதவி எடுக்கவும் அப்படிமா. அப்புறம் அவர் அதை விட்டுட்டு மறுபடியும் கையெடுப்பார். அப்புறம் பார்த்தா அவர் எடுத்துட்டு அவருக்கு எதை விடுறதுன்னு தெரியாது. 3 தடவை வந்ததுக்கப்புறம் அவனே அப்படின்ட்டு அதை எடுத்துட்டு வேற சீட்டு சொருகுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அவர் கையில் சீட்டு இருக்காரு, அவர் பேசாமல் பக்கத்தில் உட்காந்துருப்பார். இவன் ஆடிக்கிட்டு இருப்பான். ஸோ இவனை வந்து என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் ஒரே ஒரு சீட்டாட்டத்தில் வந்து அந்த கதவுக்கிட்ட இருந்து அந்த என்ட்ரி இருக்கு பாருங்கள், 2 பேரும் சேர்றது அவ்வளோ அருமையான ரசனைக்குரிய ஒரு காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகராஜ் நான் லைஃப்பில் எதுவுமே அவன் வந்து தேர மாட்டான் அப்படி இப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பேன். ஒரு நாள் இதே மாம்பழம் ரோட்டில் வந்து இப்போ பழைய வெஸ்ட் மாம்பழம் அங்கே வந்துட்டுருக்க 2 பேர் ரோட்டில் ஏதோ திட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கேன், நீ என்னையா லாய்க்கு நீ அது வந்து இது பண்ணுற அப்படி இப்படின்னு ஏதோ திட்டிகிட்டே வந்துட்டுருந்தேன். திடீர்னு ரோட்டில் வந்து ஐயோ ஐயோன்னு சத்தம் கேட்டது. பார்த்தா ஒரு மாட்டு வண்டி வந்தது. அந்த மாடு அப்படியே முட்டிக்கால் போட்டு அப்படியே சாஞ்சிருச்சு. அந்த வண்டியிலேருந்து மாட்டுக்காரன் இறங்குறான். வண்டிக்காரன் இறங்கி ஐயோ என் மாடுக்கு என்னமோ ஆகிப்போச்சுன்னு அழுகிறான். ஐயோ வயிறு இப்படி வீங்கிருச்சேன்னு அழுகிறான். எல்லாரும் சுற்றி வேடிக்கை பார்த்துருக்காங்க, சிட்டி. அதனால் யாருக்கு என்னங்கிறது தெரியல. அவன் பாட்டில் கத்துறான். உடனே அழகு டக்குன்னு இப்படி போய் பார்த்தோன்னு டக்குன்னு கீழே உட்காந்து அப்படி மூக்கணாங்கயிறு பிடிச்சான். டக்குன்னு ஒரு ஊசி கோனூசி ஒன்று வாங்கிட்டு வாயா அப்படின்னா அந்த வாயை திறந்து பார்த்துட்டு எனக்கு என்னடா இது நல்லா இருக்கிறது இவன் ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்னு எனக்கு பயம். அப்புறம் பார்த்தா ஒரு கோனூசி டக்குன்னு வாங்கிட்டு வந்து உடனே பிடிச்சா நாக்கு அப்படி வெளியே எடுத்து இப்படி தூக்கிட்டு சதக்குன்னு ஒரு குத்துனான். அப்புறம் அப்படியே போட்டு அமுக்குனா பிளட்டு கருப்பாக வந்தது. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் உப்பு கொஞ்சம் மஞ்சள் இது பண்ண. அப்புறம் எல்லாம் ஓடி போய் அது இது பண்ணாங்க. அப்புறம் மஞ்சள்லாம் தேய்ச்சி இது பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஏயா அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு அவனை திட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ நான் மாட்டையே பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் பூசினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுன்றது. அப்புறம் வயிறு அப்படியே இதாகி டடக்குன்னு ஒரு சிலிப்பிட்டு மாடை எந்திரிச்சு நின்னது. எல்லோரும் கை தட்டுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, நம்ம அழகுராஜா இது. அப்புறம் அவன் திட்டுறான், என்னென்னா மாடு மேய போகணுன்னா பார்க்கணையா, விஷத்தலை அது இது எதையாவது ஒன்று கண்டது கடிது சாப்பிட்டதுன்னா வயிறு ஊதுறதுக்கு முன்னால் கவனிக்க வேண்டாம், என்னத்தை மாடு வளர்த்துற அப்படி இப்படின்னு சொன்னான். இங்கே 2 பேர்த்துக்கு டீ கூட காசில் கொலைப்பட்டி. உடனே அந்த எப்படியோ எனக்கு 1500 2000 ரூபா இருக்கும். நல்ல வேலைங்க சாமி, எங்கிட்ட இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு ஒரு 50 ரூபா 100 ரூபா எடுத்து நீட்டினேன். அழகு அப்படின்னு ரொம்ப கமெண்ட் விட்றாரு. இல்லை அழகு கமெண்ட் விட்றாரு. போய் ஐயோ அழகு கொஞ்சம் யோசிச்சு சொல்லி அப்படின்னு. அவன் இதுக்கெல்லாம் காசு வாங்கக்கூடாதுன்றான். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னென்னா இந்த விதைக்கெல்லாம் காசு வாங்கக்கூடாது அப்படின்னா நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன். எதுக்குமே லாய்க்கில்லைன்னு சொன்னால் நம்மளை எதுவோ எடுத்து அடித்த மாதிரி அவன் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கான். நமக்கு அது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து
ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம இவங்களுக்கு என்ன தெரியும் நினைப்போம். ஆனால் அவங்க கடைசியில் பார்த்தோம்னா அவங்ககிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி காளி எங்கிட்ட வந்து சேரும்போது வந்து பஸ் கண்டக்டராக இருந்தது. பஸ் கண்டக்டராக இருந்தோம்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து சேரும்போது அவங்க பேசும்போது கொஞ்ச நாளில் எனக்கு நான் தெரிஞ்சிடும் அவங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம வி சேகர் கூட வெளியே எங்கேயோ வேலையில் இருந்தாப்புல. அப்புறம் வி சேகர் வந்து நீ தைரியமாக வேலையை விட்டு வாயா, நமக்கு கவர்மெண்ட் வேலை கார்பரேஷன் ஏதோ ஒரு வேலை அதை விட்டுட்டு வரதுக்கு பையன், ஏன்னா பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருக்குது, ஏதாவது வந்து வம்பாகி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இல்லையா நீ நல்லா வந்துடுவ, நீ தைரியமாக வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வி சேகர் நிறைய படம் டைரக்ஷன்லாம் பண்ணான். அந்த மாதிரியே வேற ஒருத்தர் 2-3 பேர் நம்மக்கிட்ட இருந்தவங்க. அது மாதிரி வந்து காளி வந்து பஸ் கண்டக்டராக இருந்தான். அப்புறம் வந்து எங்கிட்ட பேச ஆரம்பிச்சுன்னு 2 தடவை 3 தடவை வந்தான். கதை ஓகே ஆகலை. ஆனால் அவன் கதை சொல்கிற விதம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு காளி வந்து சேர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் காளி வந்து உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வந்து நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அவன் காளி அவ்வளோ தூரம் அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்து கூட ஒரு தடவை மிஸ் ஆனது வந்து சினிமாவில் எத்தனையோ வருஷம் மிஸ் ஆகிட்டு மறுபடியும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் அவ்வளோ கெட்டிக்காரத்தனம் அவ்வளோ புத்திசாலித்தனம் இருந்து அந்த காளிக்கு வந்து அடுத்த படம் கிடைக்காம போயிடுச்சு. எனக்கு அது கிடைக்காம போய் அந்த விரக்தியிலேயே அவன் சாப்பிட்டு அதுலேயே போயிட்டான். அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ ஒரு நல்ல நாலேஜ் இருக்கிறவன் வந்து ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டானே என்ன. அநேகமாக அந்த காளிக்கிட்டு இருக்கிற திறமையெல்லாம் காவியங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூடவே இருந்ததுனால நிறைய விஷயங்கள் காவியம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அந்த காவியன் அவர்கள் இந்த படத்தை வந்து நான் இன்னும் பார்க்கல, நான் ட்ரெய்லரும் பார்க்கல, பாட்டும் பார்க்கல. ஜெயக்குமார் வந்து அவரே மியூசிக் பண்ணி பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதே எனக்கு உண்மையிலே பாட்டை கேட்கணும், பிக்சரைசேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பரவாயில்ல, முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை உட்காந்து நான் போட்டு கேட்டுக்கிறேன். இல்லை நான் போட்டு கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே பேசும்போது சுரேஷ் காமாட்சியா நல்ல காரசாரமாக பேசினார். ஹீரோஸ் மேலாம் இருக்கிற அவருக்கு இனிமேல் யாராவது கால் ஷீட் கொடுப்பாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அநேகமாக அவர் யார் கால் ஷீட்டு எதிர்பார்த்துருந்தா இங்கே இப்படி பேசியிருக்க மாட்டார். அதனால் நியூ ஃபேஸாக இருக்கவங்கள வந்து கண்டிப்பாக தைரியமாக வச்சு அவர் படம் எடுக்கலாம். உண்மையில் அவர் சொன்னதில் வந்து நிறையா விஷயங்கள் என்னென்னா, சினிமா வந்து பைரசியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு விதத்தில் வந்து கரெக்டாக இருந்தால் கூட இன்னொரு விதத்தில் வந்து இந்த மாதிரி டிக்கெட் ரேட்டுங்கிறது ஒன்று. அடுத்தது நம்ம எடுக்கிற படம் நல்ல படமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே வந்து பைரசியாக படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு யாருமே, ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எவனுமே வீட்டில் வந்து சிடி கொடுத்து போட்டு பாருன்னா எவனும் தயாராக இல்லை. அவன் 4 பேர் 5 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தேட்டருக்கு போகிறதான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ ஒழிய அவனை வலுக்கட்டாயமாக பிடிச்சி உட்காந்து படம் பாருன்னா அப்படிமா, அதை தேட்டருக்கு போய் பார்க்குறது அந்த ஜோரே தனி அப்படிமா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடானா அந்த 4-5 பேரை பார்க்குறது தானே, நம்மளும் அந்த காலத்தில் அப்படி தானே சினிமாவுக்கு போயிருப்போம் ஃப்ரெண்ட்ஸுகளோட. ஸோ அந்த 4-5 பேருக்கு கூட போய் பார்க்குறது தான் அவனுக்கு சினிமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஆர்வமாக இருந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி என்னோடய வீட்லேயே நான் சோனு வந்து திடீர்னு வந்து அந்த படம் போயிட்டு வந்தேன் அப்படிமா. யார் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, ஏன்னா நான் அவரை சொல்கிறதுக்காக சொல்லலை. அப்புறம் அந்த படம் போயிட்டு வந்தேன் அப்படின்மா. அப்புறம் ஒரு நாள் வந்து நான் வந்து மறுபடியும் எங்கடா போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த படத்துக்கு, ஏன்னா போன வாரம் ஏதோ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த படம் பார்த்தேன்னு சொன்னேன். என்ன பார்த்தேன் டாடி, இப்போ 2வது தடவை போகிறேன். இல்லை அன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 2-3 பேர் மிஸ் ஆகிட்டாங்க, அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்குறாங்க, அதுக்காக பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ நல்ல அளவுக்கு இருக்குது அந்த படம். டி ராஜேந்தர் படம், அவன் வயசுக்கு டி ராஜேந்தர் படம் வந்து அவன் எவ்வளோ லைக் பண்ணி பார்த்துருக்கான் பாருங்கள். அப்புறம் கேட்டால் ஃப்ரெண்ட்ஸு கூட சேரும்போது அதுதான் ரொம்ப ஜாலியாக இருக்குது டாடி. அப்புறம் இப்போ படம் பார்க்குறது கூட என்னென்னா, அது சினிமா பார்க்குறதுல இப்போ ஜனங்கள்லாம் வேறு மாதிரி இருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே ஒருத்தர் கமெண்ட் அடிப்பான், உடனே எல்லோரும் கொண்டுன்னு சிரிச்சிருவாங்க, உடனே அங்கே ஒருத்தன் பார்த்துட்டே இருப்பான். இதை விட பெட்டர் கமெண்ட்டாக அடிக்கணுன்ட்டு அவன் அங்கே அடிப்பான். அதுக்கப்புறம் அந்த காரணத்தில் ஒரு கோஷ்டி உட்காந்துருக்கும், அவன் இதை விட பிரமாதமாக கமெண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படியே படம் பார்க்கும்போது என்ன இது எல்லாம் தாண்டி அவங்கள இன்வால்வ் பண்ணி உட்கார வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு சமாஜம். அதனால் நம்ம எடுக்கிற படம் நல்ல படமாக இருக்கணும். அதை தவிர்த்து வேறு இந்த பைரசி அது இதுன்னு சொல்கிறதுலாம் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நான் ஊரில் இருக்கும்போது முதல் கொண்டு பார்த்துருக்கேன். நம்ம சுந்தரராஜன் நாடகம் போடுவான், ஆர் சுந்தரராஜன், ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கும், நானும் பக்கத்தில் உட்காந்து அவன் தான் டைரக்ஷன்னு, நான் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக போவேன். அப்போ அந்த நாடகம் நடந்துட்டு இருக்கும்போது வழக்கமான ஒரு டைலாக்கு அதில்,
என்னப்பா சொல்கிறீங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொன்னோன்னே அந்த அப்பா கேரக்டர் சொல்லுவார், அதை ஏம்மா கேட்குற, அது ஒரு பெரிய கதை. இது எத்தனை படத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி சினிமாலையும் கேட்டிருப்பீங்க, நாடகத்தில் அதே மாதிரி முன்னாள் 2 பேர் உட்காந்துருக்கானுங்க. இது மாதிரி என்னப்பா சொல்கிறீங்க, அதை ஏம்மா கேட்குற, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு ஒன்று முன்னால் உட்காந்துருந்தோம் வேடிக்கை. அந்த கதையை சொல்லு, இதுக்கு அதாவது நல்லா இருக்கா பார்க்கலாம். இந்த நாடகம் அவனுக்கு அவ்வளோ போர், அதையும் சொல்லு, இதுக்கு அதாவது நல்லா இருக்கா பார்க்கலாம் அப்படிமா. ஸோ அந்த மாதிரி வந்து கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு வந்து ஜனங்கள் வந்து அவ்வளோ தூரம் அட்வான்ஸாக இருந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி நான் சினிமாவுக்கு போனாலும் 30 வருஷத்துக்கு முன்னாலேயே ஏன்பா ஹீரோஜி எல்லாம் கதையெல்லாம் எழுதி எல்லாம் முடிச்சு தானே சினிமா பார்க்க போகிறீங்க, சினிமா எடுக்க போகிறீங்க, ஷூட்டிங் என்ன? ஆமாங்க, அதில் என்ன இருக்குது, எல்லாமே எழுதி இல்லை, கதை என்னங்கிறது பேசி என்னங்கிறது என்ன எடுக்கணும் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தானே போகிறீங்க என்ன? ஆமாம் அப்படி தான். இல்லை படம் பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ அங்கே போனீங்க அப்படியே எடுத்தீங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்று கூட நீங்கள் போய் இங்கே யோசிச்சுட்டு போன மாதிரியே தெரியல, ஏதோ போகிற போக்கில் ஏதோ எடுத்த மாதிரி தான் இருக்குது, இவ்வளோ மட்டமாவாப்பா சினிமா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அப்போவே வந்து ஜனங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி கமெண்ட் வந்து, அதனால் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ உழைக்கிறோம், ஜனங்களுடைய எது பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு எடுத்தோம்னா பைரசியில் கூட தாண்டி நமக்கு வந்து அந்த அதனுடைய தப்புகளெல்லாம் தாண்டி கூட படங்கள் வந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இப்போ ஓடிட்டுருக்க எல்லா படங்களுக்கும் வந்து எத்தனை படம் நல்ல படங்கள்லாம் ஓடிட்டுருக்கு, அதுக்கெல்லாம் வந்து முதல்ல இதே போட்டிருக்க மாட்டான் யார் சிடி, ஏன்னா புதுமுகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு படம் என்ன, இப்போ ஒரு படம் வந்தது, இந்த பிளைண்டை வந்து இது பண்ணுறது, துருவங்கள் 16, அப்புறம் இன்னொரு படம், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது கேசட் எங்காவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி யாரையா விசாரிச்சோன்னா அந்த கேசட் விற்கிறேன்னு சொல்லுவாங்க. லூஸாக இருந்தாலும் அந்த படத்துக்கெல்லாம் போய் கேசட் கிடைக்குதான்னு கேட்டுருக்காங்களே அப்படிமா. ஏன்னா அவன் வந்து சில படத்தையெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான், ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவசர அவசரமாக போடுவான். இருந்தாலும் அந்த படங்கள்லாம் ஓடிட்டு இருக்குது. அது மாதிரி வேறு அடுத்தது வந்து வேற ஒரு படம் வந்து இந்த பிளைண்டு கேர்ள் வந்து ஒரு பிளைண்டாக இருக்கிறவங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருப்ப ஒரு கிரைம் படம் வந்து அதே கண்கள், அந்த படம் அப்படி தான். இதெல்லாம் எப்படி ஓடுது, படத்தில் ஸ்டஃப் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா படம் விறுவிறுன்னு போகுது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து ஜனங்கள் வந்து அதை தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு லைக்னஸ் இருக்குது. ஏன்னா உண்மையிலே இந்த இதுலையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னோம்னா அது டிஸ்டர்ப் ஆகி அது ரொம்ப மோசமாக, அது அந்த கலரும் சரியில்லாமல் சவுண்ட் எஃபெக்டும் சரியில்லாமல், அதனால் படம் பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காது. தேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அந்த இன்ட்ரெஸ்ட், சினிமா பார்த்தவங்களுடைய திருப்தி அதில் தான் கிடைக்கும். அதனால் நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முயற்சியாக இருக்கணும் ஒழிய ஏதோ ஒன்று செஞ்சு போட்டு யார் மேலேயே குறை சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவர் சொன்ன மாதிரி வந்து அது உண்மையும் கூட. என்னென்னா டிக்கெட் ரேட் ஓவராக நீங்கள் போயிட்டுருக்க வந்து அப்புறம் கடைசியில் அவ்வளோ வந்து ஃபேமிலிக்காரன் வந்து 1000 ரூபா வச்சு தான் ஒரு படம் பார்க்க முடியும்னு சொன்னோம்னா விட்டுறா 2 நாளில் 3 நாளில் வந்துட போகுதுன்னு, அப்புறம் ஒரு காம்பவுண்ட்லேயே 3 பேர் 4 பேர் அப்படி ரொட்டேஷனில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற லெவலில் மூடு வந்துடுது இல்லை. இது யார், இது கூட நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபேமிலி மேன் தான் அப்படி பார்ப்பேன் ஒழிய யங்ஸ்டர்ஸ் பார்க்குறதே இல்லை. இன்றைக்கி சினிமா யங்ஸ்டர்ஸை நம்பி இருக்குது. அதனால் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீ படம் எடுக்கிற வரைக்கும் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கலாம். அதனால் நீ நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியன் வந்து கண்டிப்பாக இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி படம் எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறேன். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் நடித்தவங்க, ஆக்ட் பண்ணவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு என்னுடைய அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இவ்விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மற்றும் அண்ணன் கே பாக்யராஜன் அவர்களுக்கும் மற்றும் விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். நண்பர் ஜெயக்குமார் சார் வந்து என்னுடைய குறுகிய கால நண்பர். அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், தயாரிப்பாளர்னு தெரியும், இப்போ நடிச்சிருக்காருன்னு தெரியாது. படம் பார்க்கும்போது அந்த நடிகராகவும் இருந்திருக்காரு. பட் ஒரு விஷயத்தில் அவர் நான் பாராட்டுவேன். பட் பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு வசதி இருக்குது. எனக்கு நல்லா தெரியும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்ல வசதியானவர் தான். பட் அதை செய்யாமல் ஒரு புது கலைஞர்களுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு என்னோடய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா இதிலே டைலாக் வச்சுருக்காரு, ஹீரோக்களுக்கு தான் பில்டப்பா, காமெடியனுக்கு பில்டப் இல்லையான்னு. ஹீரோக்களுக்கு பில்டப் போச்சு தான் நாடு நாசமாக போச்சு. இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்க காரணமே ஹீரோக்களுக்கு பில்டப் வச்சது தான். ஹீரோக்களுக்கு பில்டப் வச்சதுனால நிறைய டேரக்டர் காணாமல் போயிட்டாங்க. பில்டப் சீன் யோசிக்க முடியாமலே போச்சு. இப்போ நல்ல கிரியேட்டர்கள்லாம் நிறைய டேரக்டர் காணாமல் போயிட்டாங்க. பாக்கியராஜ் சார்லாம் ஹீரோவுக்கு பில்டப் வைக்க நினச்சிருந்தாருன்னா எப்போ காணாமல் 10 படம் தொடர்ந்து ஹிட்டு கொடுத்தவர் ஸ்க்ரீன் பிளேயில். அவர் நடித்ததுனால 10 படம் கொடுக்க முடிஞ்சது. ஹீரோவுக்கு பில்டப்னு அவர் யோசிச்சிருந்தாருன்னா எப்படி முடியும்னே தெரியல எனக்கு. ஏன்னா இவங்களை கூப்பிட்டு நம்ம
30 கோடி 40 கோடின்னு பணத்தை போட்டு 100 கோடி வரைக்கும் பணத்தை போட்டு செலவழிச்சு அப்புறம் தமிழ் ராக்கர்ஸ்னு ஒருத்தன் வர்றேன், ஆன்லைனில் இறக்குறேன், அவனை பிடிக்கணும், அவனை பிடிச்சி உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு இது எதுக்கு? தமிழ் ராக்கர்ஸ் வர்றேன், தமிழ் ராக்கர்ஸுக்கு பப்ளிக் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை ஏன் யோசிக்க மாட்டீங்க? ஃபேஸ்புக்கில் பார்த்தா தமிழ் ராக்கர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க. காரணம் எங்கே தப்பு? உனக்கும் கன்சியூமருக்கும் உனக்கும் ரசிகருக்கும் உள்ள கேப் அதிகமாகிடுச்சு. நீ ஏன் டிக்கெட் 1500 விற்கிற? உன்னை யார் விற்க சொன்னது? 1500 டிக்கெட் ஒரு நடிகனை வளர்த்து விட்றதுக்காக 1500 டிக்கெட் விற்கிற. பப்ளிக் எங்கே போவான்? உன்னோட ரசிகன் உன் ரசிகனாக நேச்சதை தவிர அந்த ரசிகன் என்ன பாவம் பண்ணா? உனக்கு பாலாபிஷேகம் பண்ணுறான், போஸ்டர் ஓட்டுறான், நோட்டிச்சரியா எல்லாம் பண்ணுறான். அவனை மேலும் மேலும் போய் அவன் போய் 1500 டிக்கெட் வைங்க, அதை வச்சு தான் நான் சம்பளம் வாங்கணுன்றதுக்கு எதுக்கு போய் நம்ம நிர்பந்தப்படுத்துறீங்க? அப்போ ரிவ்யூட்டட் ஆடியன்ஸ் எப்படி தேட்டருக்கு வருவானுங்க? அப்புறம் தமிழ் ராக்கர்ஸ் படம் போடுறான்னா போட தான் செய்வேன், எப்படி போடாமல் இருப்பேன்? போட்டு தான். அப்போ நீங்கள் மக்கள் வந்து சாய்ஸ் பார்க்குறாங்களே, எது பெஸ்ட்டு? ஒரு தடவை படத்துக்கு போகலாம் தேட்டருக்கு, 1500 கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக, அவனை நேசித்த அந்த நடிகரை நேசித்த பாவத்துக்காக ஒரு தடவை 1500 கொடுத்து போகலாம், இல்லை 200 கொடுத்து போகலாம். திரும்ப திரும்ப அகைன் போகிறதுக்கு அவன் எங்கே போவான் அந்த ரசிகன்? ஏன் அப்படி கஷ்டப்படுத்தணும்? எதுக்கு இந்த ஹீரோ ஒரு 10 ஹீரோக்களும் ஒரு 5 ஃபைனான்சியர் வாழ்றதுக்காக தான் இந்த தமிழ் சினிமா இருக்குது. இவங்க கையில் தான் தமிழ் சினிமா இருக்குது. இவங்க வாழ்கிறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரி அழிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் ஒரு நடிகர் நல்லா யோசிச்சு பார்த்தாங்கன்னா, நம்மளை நேசிச்சதை தவிர அந்த ரசிகர் என்ன பண்ணா? அவனை ஏன் நம்ம கஷ்டப்படுத்தணும்? நம்ம கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு டேக்ஸ் கட்டாமல் வச்சுக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு அவன் ஏன் பாதிக்கப்படணும்? நீ உன்னோட சம்பளத்தை குறைச்சிக்க வேண்டியதானே? குறைச்சிக்கிட்டு நீ 110 ரூபா 120 ரூபாய்க்கு மேலே என்னோட படத்தோட டிக்கெட்டை என்னோட ரசிகனுக்கு கொடுக்கக்கூடாது, ஏதாவது ஒரு நடிகர் சொல்ல சொல்லுங்க, நீங்கள் லீடிங் நடிகரை. ஆனால் இவங்களுக்குலாம் தான் இன்றைக்கி வந்து முதல்வர் ஆசை வருது. நீ நான் ரசிகனுக்கே உண்மையாக இருக்க முடியல, அப்புறம் நீ முதல்வர் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? இதில் ஒரு நடிகர் வந்து நான் தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பாற்ற வரேன்னு வர்றாரு. இருக்கு, அவரை வச்சு படம் எடுத்த 15 தயாரிப்பாளர் ரோட்டில் நிற்கிறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு இங்கே வழி இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தை நான் வந்து காப்பாற்ற வரேன். அப்படி எதுக்கு? நல்ல வேலை எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் சாரும் டிசைட் பண்ணி ஏதோ முடிவுக்கு வந்தாங்க. இல்லைன்னா இவர் போய் கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுத்துருப்பாரு, நான் பதவி ஏற்க போகிறேன், தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, நான் வரேன்னு பதவி ஏற்க போகிறேன்னு போயிருப்பார். என்ன சார், அதாவது தமிழ் ராக்கர்ஸ் தான். தமிழ் ராக்கர்ஸ் ஏன் வரான்னு ஏன் யோசிக்க மாட்டேற? தமிழ் ராக்கர்ஸுக்கு ஏன் ரசிகர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்? அவன் ஏன் தமிழ் ராக்கர்ஸை நேசிக்கிறான்? ஏன் அதை யோசிக்க மாட்டீங்க? எந்த விளம்பரம்னாலும் அடிக்குது. காலையில் ஒரு நடிகர் வந்து காப்பி குடிங்கன்றாரு, 11 மணிக்கு இன்னொரு நடிகர் வந்து டீ குடின்றாரு. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க கிரீன் டீ குடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொக்கோ கோலா குடின்றாரு, ஒருத்தர் வேட்டி. ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்து எங்களுக்கு வேட்டி கட்ட தெரியாதா? நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் வேட்டி கட்டணுமா? வேட்டி கட்டுங்கன்றீங்க, எல்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு. நீங்கள் சொல்கிறத பூரா நாங்கள் ரசிகர்கள் நம்புகிறோம். நீங்கள் எங்களுக்கு எங்கே உண்மையாக இருக்கீங்க? நீங்கள் இருக்க மாட்டேன்றீங்க. கள்ளச்சாராயத்துக்கு கூட விளம்பரத்துக்கு நடிக்க சொன்னால் நடிகர்கள் ரெடியாக இருக்காங்க காசு கொடுத்தா. இன்றைக்கி நம்ம கதாநாயகர்கள் இந்த நிலைமையில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தயவு செய்து ரசிகர்கள் வந்து புது கலைஞர்களை என்கரேஜ் பண்ணுங்க. நல்ல கிரியேட்டர்ஸ் தான் காணா போயிட்டாங்க. நிறைய டேரக்டர்ஸ் காணா போயிட்டாங்க. இவங்களோட போட்டி போட்டு நிறைய டேரக்டரோட படம் வந்து நிற்க முடியல, ஸ்க்ரீனில் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு மணிரத்னம் சார் படமே வந்தாலும் ஒரு பெரிய ஹீரோன்னு பார்க்க போனால் அந்த ஹீரோ கொடுக்குற தேட்டர் மணிரத்னம் சார் கொடுக்க மாட்டாங்க. பெரிய டேரக்டர், பெரிய கிரியேட்டரு நிற்க முடியல இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில். இவங்களோட டாமினேஷன், ஓவர் டாமினேஷன், என்ன பில்டப், இவங்களுக்கு பில்டப் சீன் யோசிச்சு இங்கே போர் அடிச்சு போச்சு. 10 கார் அடிக்கிறானுங்க, 100 இவங்களுக்கு யோசிக்க முடியல, கிரியேட் பண்ண முடியல. முதல்ல தயவு செய்து இந்த ரசிகர்கள் வந்து மாறுங்க. முதல்ல இவங்களுக்கு எதுக்கு நம்ம 110 ரூபா 120 டிக்கெட் போய் எதுக்கு நம்ம 1500 கொடுத்து வாங்கணும்? என்ன அப்படி தேவை இருக்குது? உங்கள் படத்தை அன்னைக்கே தூக்கிடுவாங்களா படத்தை? கண்டிப்பாக ஓடத்தானே போகுது. எதுக்கு அவசரப்பட்டு கொடுத்து நம்ம போய் அவங்கள போய் அப்படி வளர்த்து விட்டு அவங்க நமக்கு உண்மையாகவே இல்லை, எந்த ஹீரோ உண்மையாக இல்லை. ஆனால் எல்லாருக்கும் இவங்க சம்பாதிச்சது போக இதில் எவ்வளோ வருமானம் வருதோ முடிச்சுட்டு அப்புறம் ரிட்டையர் ஆக போகிற ஸ்டேஜில் தமிழக முதல்வர் ஆகணும் வந்துடுவாங்க. இந்த ரிட்டையர் ஆகிற கேஸ் பூரா தமிழக முதல்வர் வரோம், நாங்கள் அடுத்து தமிழக முதல்வர் வர போகிறோம் அப்படின்னா. இங்கே தான் முதல்வருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, யார் வேணாலும் முதல்வர் வரலாம்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நீ அடுத்து இவங்க வந்துடுவாங்க முதல்வர் வர போனோம். இப்படி இந்த நிலமையில் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி. அதனால் தயவு செய்து ரசிகர்கள் வந்து யோசித்து புது கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நல்ல கதைகளை பாருங்கள், நல்ல படங்களை பாருங்கள், நல்ல படங்களை சூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் ஒதுங்கியிருக்காங்க. நீ காமெடியன்கள் தான் நிறையா நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி பில்டப் காமெடியன்கள் கிடையாதா? ஹீரோவுக்கு மட்டும்தான் பில்டப் பண்ணாங்க. காமெடியன்களே தமிழ் சினிமா வளர வச்சாங்க. என்எஸ் கிருஷ்ணன் சாராக இருக்கட்டும், ஐயா எம்ஆர் ராதாவாக இருக்கட்டும், இப்போ உள்ள நகைச்சுவை நடிகர் அண்ணன் விவேகா இருக்கட்டும், ஏன் பாக்யராஜ் சார் படங்களே எடுத்துங்களேன், அவரோட காமெடியெல்லாம் தான் மக்களை சிந்திக்க வச்சார். எந்த விஷயம் சொன்னாலும் அந்த காமெடியை சொல்லி தான் சிந்திக்க வச்சார். ஹீரோக்கள் யாரும் நம்மளை சிந்திக்க வைக்கல, நம்ம அழிக்கத்தான் செஞ்சுருக்காங்க. தயவுசெய்து ஹீரோக்களை சப்போர்ட் பண்ணுறத விட்டுட்டு நல்ல படங்களை சூஸ் பண்ணி பார்க்கணுன்ற என்னோட பணிவான வேண்டுகோள். மற்றபடி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாக்யராஜ் சார் வந்து வாழ்த்துறதுக்காக வந்திருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். 10 தொடர்ந்து 10-15 படங்களை ஹிட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளேயில் இன்னைக்கு வரைக்கும் பாக்யராஜ் சார் நிற்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாது. அவ்வளோ பெரிய ஜாம்பவான். பட் இந்த ஹீரோக்கள் டாமினேஷன் எங்களை தான் பின்னாடி தள்ளி, நல்ல நல்ல கலைஞர்கள்லாம் பின்னாடி தள்ளி உட்கார வச்சுட்டு இவங்க வந்து முன்னாடி வந்துக்கிட்டு
என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியலை. ஸோ இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் உயிரிலும் மேலான இரத்தத்தின் இரத்தமான ரசிகர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து அண்ணன்மார் அவர்களே மற்றும் நடிகர் அவர்களே, என்னுடைய அருமை தம்பி ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் ஜெயக்குமார் அவர்களே, இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிற காரணமே ஜெயக்குமாரும் என்னுடைய அருமை தம்பி விஆர் என்ன தம்பி விநாயக் அவர் நேற்றுலேருந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ஆனால் இப்படி தானே பேசுகிறேன், இந்த பேர் தானே சொல்லணும் அப்படின்னு. நானும் அப்போ நான் சொன்னேன், தம்பி எனக்கு ஏதாவது பணம் கொடுத்தாரு இந்த பேர் மெமரியில் ஏறும், சும்மா இதை சொல்ல எனக்கு சொல்ல மாட்டேன் தம்பி, இதாக இருந்தாலும் பணத்தை வச்சு பேசிக்கணும் தம்பி. இதுவரையும் பணம் கொடுக்கல. மற்றும் என்னை வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் உங்கள் முன்னால் டான்ஸ் அறிவிச்ச என்னுடைய அருமை தம்பி அஷா ஆனந்துக்கும் அப்புறம் ரமேஷ் கண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதில் வந்து ரமேஷ் கண்ணா கூட என்னுடைய போக்குக்கு அப்படியே ஒத்து வருவார். ஆனால் இவர் ஆனந்த் வந்து அதெல்லாம் முடியவே முடியாதுண்ணே, நீங்கள் இப்படி தானே ஆடணும் அப்படிம்பாரு. நானும் சரி ஒரே டேக்கில் முடிச்சிடும், அவருக்கே தெரியும். நேற்று கூட ஒரு சாங் பண்ணோம், அது எங்கன்னா இவிபி பக்கத்தில் ஒரு ராஜஸ்தான் ஹவுஸில் பெண்ட் எடுத்துட்டார், ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெயிலில் உட்கார வச்சு. அப்பா சாமி, டான்ஸில் இவ்வளோ கஷ்டம் இருக்கான்னு நேற்று தான் நான் தெரிஞ்சுட்டேன். அந்தளவுக்கு என்னை பின்னி பெடல் எடுத்துட்டார். இந்த படம் வந்து உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய படம்னு சொல்லணும். சிரிக்க விடலாமா, லட்டு படத்துக்கு அப்புறம் இந்த படம் எனக்கு ஒரு பேர் கிடைக்கணும் ரொம்ப நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தேனியில் கொண்டு போய் உட்கார வச்சு உரின்னு உரிச்சு எடுத்துட்டானுங்க 30 நாளாக. அதில் டைரக்டரை வந்து காவினுக்கு வந்து ரொம்ப ஒரு இந்த படத்து மூலிமா பெரிய எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய குரு என்னுடைய அண்ணன் பாக்கியராஜோட சிஷ்யன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. அவருக்கு நான் ஒரு படம் தரப்போகிறேன் ஏப்ரலுக்கு மேலே. எனக்கு வந்து நான் ஒரு படத்தில் வந்து அது பொதுவாக சொல்கிறேன், தேசிய தப்பாக எழுதிடுறாங்க. இப்போ சிஎம் ஆகணும்னாலே எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அடிதடி, எவ்வளோ சண்டை, அப்படிலாம் நடக்கும்போது நான் வந்து ஒரு படத்தில் சிஎம்மாக நடிச்சிருக்கேன். என்னுடைய நண்பராக எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் சார் நானும் ஒரு படம் பண்ணியிருக்கிறோம். நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் வந்து நினச்சி பார்த்தேன், நம்ம சிஎம்மாக இருந்தால் எப்படி இருப்பேன்னு. அது படத்தில் அவங்க என்னை கூப்பிட்டானே, நீங்கள் தான் சிஎம்மாக பண்ணணுன்னாங்க. அப்போ எத்தனை கார் வரும்னா 50 கார், என்ன பரவாயில்ல 60 காராக கொண்டாப்பான்னு சொல்லி முன்னால் ஒரு கார் வச்சு பின்னால் சேலத்தை அசத்திட்டோம். அந்த அளவுக்கு என்னை வந்து ரொம்ப பில்டப் பண்ணேன். அன்னையோட நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். எனக்கு சிஎம்மாக வரணும் ஆசை வரும் இல்லையா. திடீர்னு பார்த்தா முந்தானது எனக்கு ஒரு ஃபோனு சேலத்துலேருந்து. திடீர்னு எடுத்து, என்ன சார் யார் பேசுகிறேன் சார், உங்கள் ஃபேன் சார், சொல்லுங்கள் சார். என்ன சார், ஒன்றும் இல்லை சார், எல்லோரும் அவங்கவுங்க ஆடுறேன், நீங்களும் சிஎம் ஆக வேண்டியதானே. அப்படியா, நீங்கள் மட்டும் ஒரு கட்சி ஆரம்பிங்க சார், நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரி சார், கட்சி ஆரம்பிக்க பணம் வேணுமே, அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார், உங்களுக்கு தெரியாத பணமா சார் அப்படின்னாங்க. சரி வச்சிட்டேன் அப்படின்னு வச்சுட்டேன். அந்த மாதிரி சினிமாவில் வந்து நிஜத்தில் சாதிக்கிற மாதிரி சினிமாவில் நிறைய விஷயம் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறையா படங்கள் வரணும். அந்த படங்களை பூரா எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஜெயக்குமார் வந்து இப்போ 3 படம் எடுக்கிறாரு, அதில் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அதுமாதிரி விஆர் விநாயக் அவர்கள் 3 படம் எடுக்கிறாரு. கண்டிப்பாக என்னை தொடர்ச்சியாக கொடுப்பாரு. அதாவது என்னை அறிமுகப்படுத்தினவர் என்னுடைய நண்பர் ஒருத்தர், யார்கிட்ட விஆர் விநாயக்கிட்ட. அப்போ என்னை பார்த்தோன்னே வந்தோடனே, அண்ணே இந்தாங்கண்ணே 2 லட்சம்னாரு. என்ன தம்பிண்ணே, அண்ணே நான் ஒரு படம் எடுக்க நீங்கள் நடிக்கிறீங்கன்னாரு. அப்படியா தம்பி, பரவாயில்லையா, 2 லட்சம் உடனே கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்டை கேட்டேன், தம்பி இன்னும் கொஞ்சம் பணம் வேணுமே, தேவைப்படுது அப்படின்னு. அது கொடுக்க மாட்டாருண்ணே, அவ்வளோதானே, படம் எடுத்தேன் நான், நீ சும்மா இருப்பா நான் பார்த்துக்கிறேன் சொல்லி தனியாக ஃபோனை போட்டு வர சொல்லி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 15 லட்ச ரூபா 5 லட்சமாக கொண்டு வந்து கொடுத்தாரு. படமே எடுக்கலை, எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். எனக்கு கூட பிறக்க ஒரு தம்பி இல்லைங்க மாதிரி விவேக் வந்து எனக்கு ஒரு தம்பி. அதான் பணம் கொடுத்துருக்கா சொல்ல, அதாவது தெரிஞ்சு தெரியாமல் எவ்வளோ பேத்துக்கு உதவி பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து 15 லட்சம், ஒரு சாங்க்கு 8 லட்ச ரூபா வாங்கினேன். படம் பண்ணாமே 15 லட்ச ரூபா கொடுத்தாரு. அப்போ என் கூட வந்து அப்படியே முறைச்சி பார்த்தான் பணத்தை. ஏன்பா நீ ஏன்பா முறைக்கிற அப்படின்னா, இல்லை சும்மா பார்த்தேன் நான், சரி பார்க்காதப்பா அப்படின்னு. அந்த மாதிரி கேட்காமே அந்த மாதிரி பணங்கள்லாம் கொடுப்பாங்க. தேனியில் வந்து இந்த படத்துக்கு சிரிக்கலாம் கூட்டி போய் ரொம்ப, அதாவது தினம் சிரிப்போம். ஷூட்டிங் முடிஞ்சு 6 மணிக்கு ரூமுக்கு வந்துட்டாலே எங்களுக்கு வந்து ஃபுல்லாக 3 பேரும் எல்லோரும், ப்ரொடியூசரு, நான், அப்புறம் நித்தி, அப்புறம் விவேக், இந்த மாதிரி எல்லா பேரும் உட்காந்து ஜாலியாக அந்த படத்தை பற்றி பேசி எப்படி 30 நாள் இந்த படம் முடிஞ்சுன்னே தெரில. அந்தளவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய, அதாவது நான் பெருமைக்காகவோ இந்த புகழுக்காக சொல்ல, படம் நீங்கள் பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த படம் எடுத்திருக்காரு டைரக்டர் காவின். வந்து இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு. அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் சொல்லலாம்.
இந்த மாதிரி நிறைய பேர் ரசிகர்லாம் உட்காந்துருக்கீங்க, நிறைய பேர் பெரியவங்க பேச வேண்டியிருக்கு. நான் நிறைய விஷயம் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா இறந்தது வந்து என்னுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரி இறந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அவங்க என்றைக்கு போய் பீச்சில் படுத்தாங்களோ அன்னையிலேருந்து இந்த நிமிஷம் இப்போ வரைக்கும் பீச்சில் ஒரே கலவரமும் சண்டை சச்சரவு. முதல்ல பார்த்தா ஜல்லிக்கட்டுக்காக போகிறான்னாங்க, சரி அது முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாலே ஒரு புயல் வந்து சென்னையில் இருக்க மரம் பூரா கீழே விழுந்துச்சு, நல்ல என் காரில் உழவு போச்சு. நான் அப்படியே ஒதுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கப்பல் மோதி டீசல் இது ஆகிப்போச்சு. இப்போ பார்த்தா ஒன்றாவது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரியல. அது மக்களுக்கு தான் அது ரொம்ப, அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் டிவியில் பார்க்கும்போதெல்லாம் நம்மளாம் ரொம்ப வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியல. அந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் இந்த படம் ஆடியோ லான்ச் நடக்குமானுங்கிறத நான் சாயங்காலம் கூட யோசித்தேன். இப்போ தம்பிக்கு ஃபோன் போட்டு எடுக்கலை. சரி எதுக்கு வந்து பார்ப்போன்னு வந்து பார்க்க உண்மையிலேயே நடக்குது. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம முதல்வர் பழனிசாமி பொறுப்பேற்றிருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. எது நடந்தாலும் நம்ம எதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதனால் நீங்கள்லாம் இந்த படத்துக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும். கண்டிப்பாக நம்மெல்லாம் இந்த படத்தை பார்த்து நம்ம ப்ரொடியூசர் ஜெயக்குமாருக்கு ரொம்ப நன்றி கிடையாது. அதாவது அவர் வந்து ப்ரொடியூசரோ ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி பண்ணல, ஏன்னா அவர் கூப்பிட்டு விட்டார். நான் சரி போயிருந்தேன். போனோடனே உட்காந்தாரு, இந்த படம் எடுக்க போகிறேன்னாரு. பார்த்தேன் இப்படி யாருங்க இவராக எடுக்க போகிறார், சரி ரைட்டு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன். பொறுத்தவரை கதை சொல்ல மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், ரூபா எவ்வளோ தரீங்க, இன்றைக்கி தரீங்களா நாளைக்கு தரீங்களான்னு என்ன இப்படி பேசுகிறார். அவர் தம்பிகிட்ட விவேக்கிட்ட கேட்டார். இல்லை சும்மா ஜாலியாக பேசுவார்னாரு. அப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்டு வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாரு. பணமெல்லாம் எனக்கு கரெக்டாக கொடுத்துட்டார். அதான் அளவுக்கு மீறி கொடுத்தாருங்கிறத ரொம்ப கொடுத்தாரு. அந்த மாதிரி ப்ரொடியூசர்லாம் நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஒரு காலத்தில் அப்படி தான் கொடுத்து எந்த நிலைமைக்கு போனேன், சென்னை டு டெல்லி, டெல்லி டு சென்னை பண்ணுவேன். இந்த மாதிரி ப்ரொடியூசர்லாம் நமக்கு வரணும். இவர் தம்பி பிஆர் எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் இங்கே இருக்கிறாங்க. நிறைய படம் பண்ணணும். சினிமா அவங்க வந்து ஏன்னா ஒரு படம் எடுத்தால் 150 பேர் அதை நம்பி இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தெல்லாம் அவங்களாம் காப்பாற்றுற நினச்சி கடவுள் உங்களுக்கு எப்போயுமே பக்கபலமாக இருக்குன்னு நினச்சி இந்த சிரிக்க விடலாமல் வந்து உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி படம் வரும். அது ஆணித்தரமாக நான் அடித்து சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் 100 நாள் இந்த படம் ஓடலே என்கிட்ட கொடுங்க, நான் 300 நாள் ஓட்டி காட்டுறேன். ஏன்னா என்னால் முடியும். நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல. என்னுடைய அண்ணன் பாக்யராஜன் வந்திருக்காங்க, ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அவருக்காகவும் பத்திரிகை என்னுடைய 2 கண்களாக தொலைக்காட்சியும் பத்திரிக்கையாலும் நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் இன்றைக்கி ரொம்ப பேர் வரலைன்னு நினைக்கிறேன். பார்த்தா கம்மியாக தான் இருக்குது கேமராலாம். ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான இடத்துலலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தம்பி விஆர் என்ன தம்பி பேர் என்ன விநாயக் 3 படம் பண்ணியிருக்காரு. களவாங்க போகிறேன், ராஜாக்கு ராஜா, இப்போ சிரிக்க இல்லாமல் அடுத்து வந்து சாவல் சண்டை. நான் என்ன தம்பி சேவல் சண்டை இது என்ன சாவல் சண்டை? இல்லை சாவல் சண்டை நீங்கள் இருக்கேன்னாரு சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை. பரவாயில்ல சொல்லலாம் பரவாயில்ல. ஆனால் எனக்கு 2 படம் ஹிட் ஆயிடுச்சு. அரங்கேற்றுன்னு ஒரு படம் ஹீரோவை பண்ணுறேன். 40 நாள் கால் சீட்டு. அடுத்த படம் காமெடி படம் ஜெயிக்கிற குதிரை. அப்புறம் சென்னை டு பாங்காங். இது கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் உயிரின் மேலான என்னுடைய ரசிகர்களும் பொதுமக்களும் சகோதரிகளும் பத்திரிகையாளரும் தொலைக்காட்சி நம்பரும் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஒரு நடிகர் வந்து வெளியில் வராங்கன்னா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நீங்கள் தான். உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நான் என்னுடைய அன்பை செலுத்துகிறேன். இந்த படத்து மூலிமா இன்னும் நான் பேரும்போல் வர்றதுக்கு உங்களுடைய ஆசிரியர் எனக்கு வேணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் லீஷா எக்லஸ். ஸோ இந்த படம் சிரிக்க விடலாமா நிஜமாகவே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் நிதின் சத்யாக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன், பிகாஸ் ஈ த ஒன் ஹூ இன்ட்ரடியூஸ்ட் மீ. அப்புறம் கண்டிப்பாக நம்ம ஜெயக்குமார் சார் ரொம்ப பிரமாதமான இசை. அண்ட் டைரக்டர் சாரை பற்றி சொல்லியே ஆகணும். அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாருன்னு நான் கூட இருந்து பார்த்தேன். ரொம்ப ஒரு சச் அ கூல் பர்சன் டு ஒர்க் வித். அண்ட் இங்கே என் கூட நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட ப்ளஸ் வந்து நம்ம சார் வந்து ப்ரொடியூசர் சாரே பாடியிருக்காரு. அவரோட வாய்ஸில் ஃபஸ்ட் சாங் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இத்தனை நாளாக காத்துட்ருந்தோம். அண்ட் டெஃபினெட்லி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிவார்டிங் மூமெண்ட் இன் மை லைஃப். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணி பெரிய லெவலில் ஹிட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் யர். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. நான் ஆக்சுவலி மலையாளி. என்னோடய பேர் விநாயக்கு.
இந்த படத்தில் பார்த்தோன்னா ஜெயக்குமார் சாரை நான் ஒரு நாள் சந்தித்தேன். அப்போ அவர் சொன்னேன், நம்ம ஒரு மியூசிக் பண்ணி நான் ஒரு படம் பண்ணணுன்னு அப்படி தயார் பண்ணணுன்னு சொன்னேன். சரி சார், நீங்கள் மியூசிக் எல்லாம் கற்றுருக்கான்னு கேட்டேன். இயற்கையில் வர மியூசிக் தான்ப்பா அப்படின்ட்டேன். சரிடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் நேராக போனேன். ஸ்டுடியோவில் பார்த்து அவர் ஒரு சாங் என்ன கேட்பிச்சார். நல்லா இருந்தேன், அதை சாங் கேட்கறது நல்லா அழகாக இருந்தேன் அந்த சாங்கு. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட கேட்டேன், சார் இது யார் டைரக்ஷன் வேணும், இப்போ உங்களுக்கு யார் இருக்குது, அது யார் இருந்தாலும் டைரக்ஷன் நல்ல ரீதியில் பண்ணுற யார் இருந்தாலும் நம்ம பண்ணலாம் சலீம் அப்படின்றாரு. உடனே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் நேராக அவரை கூப்பிட்டாரு. நான் போனேன். அப்போ பாக்யராஜ் சாரோட அசிஸ்டண்ட் ஒன்று இருக்குன்ட்டேன். சரி காமெடி சப்ஜெக்ட்டு. இப்போ வந்து எல்லாரும் பல பிரச்சனையில் இருக்கேன். இப்போ காமெடி என்ற நாள் அது வந்தால் உண்மையில் போனேன்னா 5 நிமிஷம் ரிலீஃப் ஆகிறதுக்கு தான் எல்லோரும் முயற்சி பண்ணுவேன். ஆனால் வந்து இந்த படம் பார்த்தோன்னா நீங்கள் அவ்வளவு சிரிப்பாக வந்துடும். அவ்வளோ நல்லா அழகாக டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று. 2வது பார்த்தோன்னா மகேஷ் என்னோட இன்டிமேட் ஃப்ரெண்டு. அவர் வந்து இந்த படத்துக்காக நிறையா கஷ்டப்பட்டுருக்காரு. அது மாதிரி காவின் சார், இது மாதிரி கேமராமேன் சார் எல்லோரும் வந்து நல்லபடியாக நல்லா இதாகிடுச்சு. எங்களுக்காக இவ்வளவு சமயம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தால் சுரேஷ் காமேட்சி சார் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி மீடியா இத்தனை இதாக இருந்துட்டு விட எங்களோட சப்போர்ட்டு என்னென்னா நீங்கள் தான், மீடியா தான். உண்மையில் சொன்னேன்னா நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு நடிகராக முடியாது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் மீடியா தான் என்று நாங்கள் நம்புகிறேன். எங்களை எல்லாரையும் ஜெயிக்க வைக்க வேண்டியதும் வாழ வைக்க வேண்டியதும் நீங்கள் தான். அது மாதிரி அக்கூஸ் ப்ரொடக்ஷனில் ராஜாவுக்கு ராஜா என்ற மூவி டைரக்ஷன் வசந்த் அவர்கள். அந்த படம் முடிஞ்சிருச்சு, பூசணிக்காய் உடைஞ்சிருச்சு படத்துக்கு. அடுத்து வந்து சாவல் சண்டேன்னு சொல்லிட்டு முருகராஜன் சார் டைரக்ஷன் 24 ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தமிழ்நாடு எல்லாரையும் வாழ வைக்கும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த வாழ்க்கை என்ன வாழ வைக்கும் தமிழுக்குள்ள என்னன்றது அதை எனக்கு வாழ வைக்கும் உள்ளது. நல்லா என்னை நிரூபிச்சுட்டேன். இந்த 4 படத்தில் என்னை நிரூபிச்சுட்டேன் தமிழில் வந்து. அது மாதிரி என்னோட டெக்னீஷியனாக இருந்தாலும் என்னோட ஃபஸ்ட்டு படம் காஷி விஸ்வநாத் சார் களவு செய்ய போகிறோம் படத்தில் கேமராமேனாக வந்தேன். அவர் அதே போல் என்னை கூட ட்ராவல் பண்ணி 3வது படம் 4வது படத்துக்கு அவரே என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. மேக்கப் மேன் சூரியண்ணன். அது மாதிரி எல்லாரும் என் கூட ட்ராவல் பண்ணது பவர் ஸ்டார் சார். என் கூட எப்போ எந்த படம் பார்த்தாலும் எல்லாரும் கேட்பேன், ஏன்டா ஸ்டில்லில் மொத்தம் பவர் ஸ்டார் இருக்கேன்னு. நான் சொல்லுவேன், அவர் இருந்தான்னா பெரிய காமெடி. இதோட என்னென்னா பவர் சாரை பற்றி ஒரு பெரிய காமெடி ஒன்று. ஒரு அம்மாவும் பிள்ளையும், தப்பாக நினைக்காதீங்க, ஒரு அம்மாவும் பிள்ளையும் பைக்கில் போயிட்டே இருக்கேன். அப்போ என்னன்னா தேனி பொண்ணு சொன்னால் தேனிக்கு இது பவர் ஸ்டார் சார் நிற்கிறேன் அப்படின்ற ஒரு டவுன் தான், சின்ன டவுன் தான். உடனே இந்த அம்மா என்ன செஞ்சேன், எங்கேன்னு பார்த்து திரும்பி பார்க்கும்போது சிரிச்சுட்டு இந்த அம்மா சிரிக்கிற ஒரு ஆட்டோவில் போய் வண்டி மோதிட்டேன். இந்த அம்மா விழுந்துருச்சு, பொண்ணு விழுந்துருச்சு. பார்த்தோன்னா இல்லை எங்கே ஃபுல்லாக பிளட்டு. திருப்பி பார்த்து இந்த அம்மா எந்திரிச்சிட்டு பொண்ணை கூட பார்க்கல, பவர் ஸ்டாரை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே பவர் ஸ்டார் சொல்கிறாரு, என்ன தம்பி இப்படி பிளட் வந்துட்டு இருக்கேன். நான் சொன்னேன், சார் நீ பண்ணுற காமெடிக்கு அவர் சிரிக்கல தான் சார் நல்லா இருக்கும் அப்படின்னா. தம்பி அது இயற்கையில் கிடைக்குது தம்பி, அது உண்மை தான் சார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய நான் செட்டில் வந்தேன்னா சார் இருந்தேன்னா உண்மை சொன்னேன்னா சிரிக்கிறதுக்கு வேறு யாரும் தேவையில்லை, சாரே போதும். அதனால தான் என்னோட எல்லா படத்துலையும் அவர் இருக்காரு. அது மாதிரி தான் மகாநதி சங்கர் சார் ராஜாவுக்கு ராஜாவில் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. சிரிக்க விடலாமாக்கு எனக்கு எதிர் கட்சியாக நல்லபடியாக பண்ணியிருக்காரு அவர். அது மாதிரி எல்லாரும் என் கூட வந்திருக்கிற எல்லாரும் ஜேர்னி பண்ணியிருக்கிற எல்லாரும். அது மாதிரி என்னோட அடுத்த மேனேஜராக இருந்தாலும் சரி, அவர் வந்து நல்லபடி கந்தவேல் நல்லபடியாக எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்த செகண்ட் ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஹீரோயினி இஷா எக்லஸ் எல்லாரும் வந்து நல்லபடியாக பண்ணியிருக்காங்க படத்தில். கண்டிப்பாக வந்து உங்களோட எல்லாரும் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தமிழ்நாடு வாழ என்ன வைக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக என்ன வாழ வச்சே தான் ஆகும். நன்றி. உங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கம். சிரிக்க விடலாமா டைட்டில் கேட்கும்போது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து யாரும் சிரிக்கிறது இல்லை, எல்லாம் ரொம்ப மௌன விதமாக தான் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை இந்த டைட்டில் கேட்குறது ரொம்ப நல்ல விஷயந்தான். வந்திருக்கும் பெரியவர்கள் சிறியவர்களுக்கும் மீடியாவுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த படத்தை சொல்லணும்னா, அதாவது கல்வியா செல்வமா வீரமானா இதில் எது ஒன்று இருந்தாலும் இல்லை, இது 3மே இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து செயல்பட முடியும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் சிரிக்க விடலாமல் வந்து டைரக்டரும் சரி, டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி கேமராமேனும் சரி, கேமராமேனுக்கும் டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூசர் அண்ட் பாடலாசிரியர் இசையமைப்பாள் இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து எடுத்த படம்ன்றதுனால இதை நிச்சயமாக சிரிக்க விடலை. சிரிக்கிறதுக்காக உங்களை விட்டுருக்காங்க, நீங்கள் நிச்சயம் சிரிப்பீங்க. இது சிரிக்கிறதை பார்த்து ரசிக்கிறதுக்குன்னு நாங்களும் ரசிச்சுக்கினே இருப்போம். இதுபோல் சின்ன பட்ஜெட் படங்கள் நல்லா ஓடணும், மீடியா இதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தில் சொல்லணும்னா டைரக்டர் நான் ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா எந்த டைமில் என்ன சூழ்நிலை மாறினாலும் அதை அப்படியே எதுவும் கேர் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் அதை அப்படியே நகர்த்திக்கினா அந்த சீனை கூட டக்கு நகைச்சுவையாகவே மாற்றி கொண்டு போவார் டைரக்டர். ஆனால் இந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடியும் இன்னொரு படம், அந்த படமும் பார்த்தோன்னா சிரித்தால் மட்டும் போதுமாவா
சிரித்தால் மட்டும் போதுமா அப்படின்னு இன்னொரு படம் அவர் கூட அதுக்கு வந்து ஃபுல் ரைட்டராக இருந்தார் அவர். அந்த படம் ஒன்று பண்ணேன் நாங்கள் அவர் கூட. இப்போ அதுக்கப்புறம் இந்த படம் 2வது படம் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ஹீரோ சார் சரி விநாயக் அவருடைய முதல் படத்தில் பார்த்ததுக்கும் இந்த படத்தில் பார்த்ததுக்கும் ரொம்ப சேஞ்சஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் அடுத்த படம் சொன்னார் இல்லையா, ராஜாவுக்கு ராஜா, அந்த ராஜாவுக்கு அப்பா நான் தான் அந்த படத்தில். அதுலேயும் ஒரு சாங் பண்ணியிருக்கேன் நாங்கள் 2 பேரும். ராதிகா மேடம் தான் அவங்க டான்ஸ் மாஸ்டர், அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப நான் அதிகமாக டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, ஆனால் என்னை ஆட வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த சாங்கு. அப்புறம் அதுபோல் இந்த படத்தை பற்றி பேசுகிறோம் இன்னும் நிறைய இருக்குது. இந்த கல்வியா செல்வமா வீரன்ற மாதிரி 3 பேரும் எங்கேயுமே வந்து ஒரு கை ஓசை வராது, ஆனால் வரும். ஆனால் 2 கை ஓசைன்ற மாதிரி இந்த படத்தில் எல்லோரும் வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே வருகை தந்திருக்கோம் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு இசையமைப்பாளர் வந்து அவரே வந்து தயாரித்து அவரே பாடல் எழுதி அவரே நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் நடிச்சிருந்தா இன்னொருத்தருக்கு அவரே டேரக்ட் பண்ணியிருக்கலாம், இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த இயக்குனருக்கு. உண்மையிலே அவரோட கேரக்டர் சொல்லுது. உண்மையிலே அவரோட பெருந்தன்மைக்கு உண்மையிலே என்னோட நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருப்பீங்க, நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் ரிலீஸும் வந்து இதை விட நீங்கள் டபுள் மடங்கு கஷ்டப்பட்டு அதை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கான தருணத்தை பார்த்து வெயிட் பண்ணி நல்ல டீமோடு சேர்ந்து நல்ல கேப் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணி அதை வந்து வீணா பேர் கூட என்னோட அன்பான வேண்டுகோள். அதுக்கான சுரேஷ் கம்சால் இருக்கிறாங்க, சீனியர் இருக்கிறாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை சேர்க்கணும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஒருபடி குறையாமல் சொல்ல கூடுதலாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். டீம் ரொம்ப நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்குது. கண்டிப்பாக எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். மைனர் மகேஷ் என்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை முதல்ல காமெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து விஆர் விநாயக் கதாநாயகியாக பண்ணியிருக்காரு. ஜெயக்குமார் சார் வந்து தயாரித்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஜெயக்குமார் சார் வந்து இந்த பண்ணியிருக்க சாங்கை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து அவர் பண்ண போகிற சாங்கெலாம் வந்து ஜெயக்குமார் ஆக மாட்டார், வெற்றி ஜெயக்குமார் ஜெயிக்கிற குமாராக இருப்பான்றதாக நான் உறுதி அளிக்கிறேன். அதுமாதிரி விஆர் விநாயக் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. விஆர் விநாயக் அடுத்து வெற்றி விநாயக்காக மாறுவான்றது உறுதியாக நான் சொல்கிறேன். இந்த காமெடி ரோலை வந்து முறையாக நான் பண்ணியிருக்கேன். இது நல்லபடியாக வரும்ன்றதை நம்பியிருக்கேன். கடவுள் முறை எல்லாமே நல்லா இருக்கணுங்க. நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதங்கணிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் டைரக்டர் சார் அவர்களுக்கும், ஹீரோ அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே ஒரு என்னதான் கல்யாணம் ஆகணும் எதாவது ஆனாலும் ஒரு குழந்தை பிறந்தாதான் அவன் அப்பா ஆக முடியும். அதேமாரி தான் எத்தனையோ படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எது தான் பண்ணியிருந்தாலும், ஆனால் ஒரு படம் முடித்தாதான் அவன் டைரக்டர்னு ஒரு நேம் குழந்த மாதிரி ஒரு கிடைக்கும். அப்படி தான் நான் எப்படியே ஒர்க் பண்ணாலும் நான் இன்னைக்கு டைரக்டராக நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் விஆர் விநாயக், நம்ம மகேஷ் அவர்கள். இவரால் தான் நான் இன்றைக்கி டைரக்டராக நிற்கிறதுக்கு முக்கிய காரணம். அதுக்கு மேல்பட்டு குருநாதர் ஐயா, நாங்கள் டைரக்டர் ஐயாவை தான் வச்சுருக்கோம். நான் இப்படி வந்து சேர்ந்தபோது அவரை பார்க்கணும், அவர்கிட்ட டைரக்ஷன் கற்றுக்கணும் எல்லாமே அவர் வந்து ஓடி வரும்போது பார்த்தோன்னா பார்த்தது ஒரு கேட்டு இருக்கும். அந்த கேட்லேருந்து ஜன்னல். ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சிட்டு பேசிட்டு வந்தார். பார்த்த உடனே எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் கிடைக்கல. அப்புறம் போராடி சி சிவகுமார்கிட்ட சேர்ந்தேன். அப்புறம் கவி காளிதாஸ் சேர்ந்தேன். அங்கங்கே அடித்து கடைசியில் சார்கிட்ட சேர்ந்து எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பெரிய லெவலில் ஏன்னா என்னுடைய திறமை என்னான்ட்டு ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். என் திறமையை நான் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி இருக்கேன். இந்த படம் வந்து முழுக்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. எவ்வளோ கவலை இருந்தாலும் எவ்வளோ வந்து சிரிக்கணும், அவ்வளோதான். அந்த கவலைலாம் அப்பயே போயிடும். ஆனால் என்னுடைய கஷ்டங்கள்ன்றது எல்லாத்துக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்கள தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த காரணம் மாட்டேன், மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டம் அதே என்னுடைய மென்டாலிட்டி தான். இந்த படத்தில் ஒவ்வொரு நிமிஷம் சும்மா சாதாரணமாக எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த படத்தில் பார்த்தோன்னா மெயினான ஒருக்கெல்லாம் மனசு குளிர வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படின்வாங்க. டைரக்டர் சொன்ன மாதிரி அதே மாதிரி இந்த கதையிலே பார்த்தோன்னா எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும், அந்த மாதிரி தான் இருக்கேன். மனசு குளிர வைக்கிறதா சிரிக்க விடலாமா படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறணுன்ட்டு உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் தியேட்டரில் போய் படம் பாருங்கள், சீரியஸ் சார். கிராமம் தான் வசதி கொஞ்சம் சிரமம் தான், சாமி வாழ ஆசைப்படும் இந்த பூமி செஞ்ச தர்மம் தான். ஊரு கிராமம் தான் வசதி கொஞ்சம். அவங்கவுங்க வேலையை செய்கிறத விட்டுட்டு இவர்
ஏன்டா வந்து நடிக்க வர்றாரு. இப்போ கூட இவ்வளோ முடியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு இசையமைப்பாளர். இவ்வளோ பயந்து ஓடிடுவார். எங்கள் அப்பா குரலை கேட்டு இந்த ஆளுக்கு எப்படிங்க போடுறது பாட்டுன்னு. ஒன்னாருமே நீ என்ன ஆரம்பித்தார். இவர் எந்த இதில் போகிறது, ஸ்கேலில் போகிறது, எந்த ஸ்கேலில் வரல. இவர் வந்து அப்பா இல்லைப்பா நீங்கள் வந்து கொஞ்சம் நீ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற பட சொல்லிட்டு போயிட்டார். அவங்க இவ்வளோ தூரம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. அவங்க ஏன்னா அறிவாளிகள், அவங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நம்மளை மாதிரி முட்டை பயலுகள் இல்லை. அவங்க கொஞ்சம் அறிவோட நல்லா, ஏன்னா சர்வீசஸ் அதிலெல்லாம் இருக்கிறவங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட பேட்டிலாம் கொடுத்தா கொஞ்சம் பயந்தாங்க. நான் சரி நீ எங்கேயா ஏன் பயப்படுற, ஏன்னா இந்த பக்கம் பிரகாஷ் ராஜ், இந்த பக்கம் ராதாரவி, அவன் என்ன பெரிய இவனில்ல, அவன் ஒரு நடிகன் அவ்வளோதான், சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறான், அதோட நினச்சிக்க மனசில் அப்படி நெஞ்சு பிடிச்சி தள்ளுறான், நிற்கிறான். அப்படி பார்த்தேன் நான் பார்த்து வளர்ந்த நாடா இப்படி பண்ணுறேன். கலைஞரின் குடும்பம் என்பது வேறு, கலை குடும்பம் இது. அதனால் சொல்கிறேன். நான் அந்த அரசியல் பேச வரல. நான் ஒன்று என்ன ஏதோ ஒம்பு மாட்டி விட்டுறாதீங்க, ஏதோ அரசியல் பேச ரொம்ப லகடான்னு.